மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட திரு மருதூர் கோபால ராமச்சந்திரன் 1917ஆம் ஆண்டு இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்தார். அங்கு மேஜிஸ்ட்ரேட் பதவி வகித்து வந்த தமது தந்தையை இழந்த பின்னர் மூத்த சகோதரர் திரு எம் ஜி சக்கரபாணியுடனும் அன்னை திருமதி சத்தியபாமாவுடனும் அவர் கும்பகோணத்திற்கு வந்து தங்கினார். வறுமை காரணமாக மேற்படிப்பை சகோதரர்கள் இருவர்களாலும் தொடர முடியவில்லை. மூன்றாவது படித்துக் கொண்டிருந்த திரு எம் ஜி ராமச்சந்திரன் தனது படிப்பை பாதியிலேயே நிறுத்தினார். பின்னர் மதுரையில் எம் கந்தசாமி அவர்களால் நடத்தப்பட்டு வந்த நாடக கம்பெனியில் சேர்ந்தார். சுமார் 10 ஆண்டு காலம் அவர்களுடன் பணியாற்றிய திரு ராமச்சந்திரன் பர்மா முதலான இடங்களுக்கும் சென்று வந்தார். திரை உலகில் சுமார் 1/4 நூற்றாண்டுக்கும் மேலாக முடிசூடா மன்னராக விளங்கிய திரு ராமச்சந்திரன் 1935இல் சத்தி லீலாவதி படத்தின் மூலம் திரை உலகில் நுழைந்தார். சிறிது காலம் சிறிய வேடங்களேற்று நடித்து வந்தார். சுமார் 136 படங்களுக்கும் மேலாக நடித்துள்ள திரு ராமச்சந்திரன் 1945இல் ராஜகுமாரி படத்தில் கதாநாயகனாக தோன்றினார். அன்று முதல் தமிழ் திரையுலக ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பெற்றார். நாடோடி மன்னன் உட்பட பல படங்களில் உழைக்கும் வர்க்கம், பொதுமக்கள், ஏழை எளியோர் ஆகியோரின் அன்றாட பிரச்சனைகளையும் கவலைகளையும் வெளிக்கொணர்ந்து சமதர்ம சமுதாயம் அமைக்கப்பட வேண்டும் என்பதில் தமக்கிருந்த தீவிர ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். திரைப்படங்களில் நல்லொழுக்கம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு போன்றவற்றை பெரிதும் வலியுறுத்தும் கதாபாத்திரங்களையே ஏற்று நடித்து வந்த அவர் புரட்சி நடிகர் என்ற பட்டத்தை பெற்றார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக அயராது பாடுபட்டு வந்த அவர் அவர்களுக்கான முன்னேற்ற திட்டங்கள் பற்றியும் தனது திரைப்படங்களின் மூலம் வலியுறுத்தி வந்தார். பொதுமக்களின் அன்புக்கு பாத்திரமாகி மக்கள் திலகம் என்ற பட்டத்தையும் பெற்றார். திரு எம்ஜிஆர் நடித்த ரிக்ஷாக்காரன் படம் மிகச்சிறப்பான வெற்றி கண்டு அவருக்கு பாரத் விருதை பெற்றுத் தந்தது. திரு எம் ஜி ராமச்சந்திரன் திரைப்படத் துறையிலிருந்து விலகி அரசியலில் தீவிரமாக ஈடுபட்ட போதும் அவரது பழைய படங்கள் மிகச்சிறப்பாக ஓடின. திரு எம் ஜி ராமச்சந்திரன் பகுத்தறிவு தந்தை பெரியார் ஈவே ராமசாமியின் கொள்கையால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். தந்தை பெரியாரின் நினைவு தினமான இன்று திரு எம் ஜி ராமச்சந்திரன் மறைந்து விட்டார். ஆரம்ப காலத்தில் திரு ராமச்சந்திரன் சிறந்த காங்கிரஸ் தொண்டராக விளங்கினார். கதர் ஆடைகளை எப்போதும் விரும்பி அணிந்தார். பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு திரு ராமச்சந்திரன் அதில் சேர்ந்தார். 1963இல் மாநில சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ராமச்சந்திரன் 2 ஆண்டுகளை அதை ராஜினாமா செய்தார். 1967இல் பரங்கிமலை தொகுதியிலிருந்து மாநில சட்டப்பேரவைக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். துப்பாக்கியால் சுடப்பட்டதன் காரணமாக அப்போது மருத்துவமனையில் இருந்த போதிலும் 26,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பெரும் வெற்றி பெற்றார். பேரறிஞர் அண்ணாவின் அமைச்சரவையில் மாநில சிறு சேமிப்பு ஆலோசனை வாரிய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். திரு கருணாநிதி முதல்வராக இருந்தபோது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராக செயல்பட்டார். கட்சியில் ஏற்பட்ட கருத்து வேற்றுமைகளை அடுத்து 1972இல் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்ட அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் புதிய கட்சியை ஏற்படுத்தினார். சோசியலிசமும் முதலாளித்துவமும் இணைந்து அறிஞர் அண்ணாவின் கொள்கை வழியில் தமது புதிய கட்சி செயல்படும் என்று அவர் விளக்கம் அளித்தார். முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவசர நிலை பிரகடனம் செய்தபோது திரு எம் ஜி ராமச்சந்திரன் முதலில் அதை வரவேற்றார். 20 அம்ச திட்டத்திற்கும் அவர் ஆதரவு தெரிவித்தார். தமது கட்சியின் பெயரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாற்றி அமைத்தார். 1977இல் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி தமிழகத்தில் மகத்தான வெற்றி பெற்றது. 1980 பிப்ரவரியில் மத்திய அரசு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பதவி நீக்கம் செய்தது. ஆனால் ஜூன் மாதம் நடைபெற்ற தேர்தலில் அவரது கட்சி மேலும் அதிக வலுவுடன் பதவிக்கு வந்தது. திரு எம் ஜி ராமச்சந்திரன் மத்திய அரசுக்கு எதிரான கண்மூடித்தனமான எதிர்ப்போ ஆதரவோ தேவையற்றது என்று வலியுறுத்தினார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரஸை அரசிற்கும் இடையே இணக்கம் ஏற்படுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். இந்திய மக்களின் பெரும்பான்மையோரின் ஆதரவை பெற்று வந்த ஒரே தலைவர் திருமதி இந்திரா காந்தி என்ற கருத்து கொண்டிருந்த அவர் திருமதி காந்தியின் தலைமைக்கு என்றும் ஆதரவு வழங்கினார். 1984இல் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட திரு எம் ஜி ராமச்சந்திரனை அப்போதைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி நேரில் வந்து பார்த்து உடல் நலம் விசாரித்தார். முதல்வர் புரட்சித் தலைவர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் இன்று அதிகாலை அவரது ராமவரம் இல்லத்தில் மாரடைப்பால் காலமானார். நள்ளிரவுக்கு பின் சுமார் 1 மணி அளவில் உறங்கிக் கொண்டிருக்கையில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டும் சுமார் 3 மணி அளவில் அவரது உயிர் பிரிந்தது. குடியரசுத் தலைவர் திரு வெங்கட்ராமனும்
பிரதமர் திரு ராஜீவ்காந்தியும் சென்னை வந்து மறைந்த தலைவரின் பூத உடல் மீது மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மக்கள் கழகமாக திகழ்ந்த திரு ராமச்சந்திரனின் மறைவுக்கு இன்று நாடு முழுவதும் அஞ்சலி செலுத்தும் முகமாக துக்கம் அனுஷ்டிக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு மாநிலத்தில் ஒரு வார காலம் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது. சென்னை வந்துள்ள குடியரசு துணைத் தலைவர் டாக்டர் சங்கர் தயாள் சர்மா திரு எம் ஜி ராமச்சந்திரனின் மறைவு குறித்து இரங்கல் தெரிவித்திருக்கிறார். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் திரு ராமச்சந்திரனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. மத்திய அமைச்சரவை மறைந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்தி இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. மாநில முதலமைச்சர் ஒருவருக்காக நாடு முழுவதும் துக்கம் அனுஷ்டிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். நாடு முழுவதும் அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. பொன்மனச்செம்மல் திரு எம்ஜிஆரின் பூத உடல் மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை ராஜாஜி மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. புரட்சித் தலைவர் பால் மட்டற்ற அன்பு கொண்டுள்ள மக்கள் கூட்டம் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அலைகடலென திரண்டு வந்த வண்ணம் இருக்கிறது. திரு எம் ஜி ராமச்சந்திரனின் உடல் நாளை சென்னை மெரினா கடற்கரையில் பேரறிஞர் அண்ணாதுரையின் சமாதிக்கு அருகே நல்லடக்கம் செய்யப்படும். மகத்தான மனித வாழ்க்கையின் மாபெரும் அதிகாரம் நேற்று முடிந்துவிட்டது. லட்சோப லட்சம் மக்கள் தங்களது கண்ணீர் அஞ்சலியை செலுத்திய பிறகு இப்போது ராஜாஜி மண்டபத்திலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் புகழ் உடல் ராணுவ வண்டியில் ஏற்றப்படுகிறது. நேற்று இந்த அதிர்ச்சி தரத்தக்க துக்ககரமான செய்தியை கேள்விப்பட்ட நேரத்திலிருந்து பல்வேறு பாகங்களிலிருந்தும் லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டார்கள். எங்கிருந்து வருகிறது இந்த மனித வெள்ளம்? கடல் உடைப்படுத்தி வருகிறதோ, மனித வெள்ளம் ஊருக்குள் வந்துவிட்டதோ என்று எண்ணுகிற அளவில் லட்சோப லட்சம் மக்கள் தொடர்ச்சியாக நேற்று காலையிலிருந்து தங்கள் கண்ணீர் அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். தங்களிடமிருந்து மரணம் பிரித்து விட்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவனை புரிவதற்கு மனமில்லாமல் லட்சக்கணக்கானவர்கள் தங்கள் கண்ணீர் அஞ்சலியை தொடர்ந்து செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழுடம்பிற்கு கழகத்தினுடைய கொள்கை உறுப்பு செயலாளர் மலர் வளையம் வைக்கிறார். ஆண்டுகள் கூடவே இருந்த ஒரு மகத்தான தலைவனை, மனித குலத்தின் நேசத்திற்குரிய ஒரு காவலனை இழந்த சோகம் எல்லோருடைய நெஞ்சிலும் இருக்கிறது. இறுதி ஊர்வலம் புறப்படுவதற்கு இன்னமும் சில நிமிடங்கள் இருக்கிற நேரத்தில் ஆண்டுகள் பலவாக அவருடைய சத்யா திரைப்பட நிறுவனத்தில் காலையிலும் மாலையிலும் அவரை பார்த்து அவரோடு பழகி இருக்கிற ஊழியர்கள் சோகம் தகுந்து நிற்கிறார்கள். பறிகொடுக்க கூடாத ஒன்றை, பறிகொடுக்கவே முடியாத ஒன்றை பறிகொடுத்து விட்ட சோகம் அவர்கள் ஒவ்வொருவர் கண்களிலும் தெரிகிறது. ஏறத்தாழ 40 ஆண்டுகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கலையுலக வாழ்க்கையிலும் அவருடைய அரசியல் பயிற்சியிலும் உடனிருந்து அவருக்காக உழைத்த அவருடைய நல்லமைச்சர்கள் ஆர்.எம். வீரப்பன், ராஜாராம் போன்றவர்கள் சோகத்தோடு அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அவரை பின்பற்றுவதற்காக தயாராக இருக்கிறார்கள்.
தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் வைஜெயந்திமாலா பாலு, அதைப் போலவே மேனால் தமிழகத்தினுடைய அமைச்சர் அரங்கநாயகம், அண்டே கர்நாடகத்திலிருந்து அந்த அரசாங்கத்தினுடைய சார்பாக வந்திருக்கிற அமைச்சர் ரகுபதி, மத்திய அமைச்சர் பிரபு, பலரும் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். தொலைவிலிருந்து தங்களுடைய தலைவரின் முகத்தை தரிசித்திருந்தாலும் அவரை புரிய முடியாமல், அந்த சோகத்தை துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் லட்சோப லட்சம் மக்கள் சத்தமிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். தலைவன், மக்களை தன் வாழ்நாள் முழுவதும் நேசித்த தலைவன், ஏழைகளுக்காகவே வாழ்ந்த ஒப்பற்ற தலைவன். அந்த தலைவனுடைய இறுதி யாத்திரை இப்போது புறப்படுவதற்கு சில நிமிடங்களே இருக்கிறது. இந்த ராஜாஜி மண்டபத்தில் மகத்தான தலைவர்களின் விழாக்களுக்காக, அவர்களுடைய இறுதி ஊர்வலங்களுக்காக அந்த தலைவர் வந்தாரோ, எந்த ராஜாஜி மண்டபத்தில் வரலாற்று சிறப்புமிக்க கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி அவர்களை நடத்தி வந்தாரோ, அந்த ராஜாஜி மண்டபத்திலிருந்து இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழ் உடல் புறப்படுவதற்கு, இறுதி ஊர்வலத்தில் புறப்படுவதற்கு சில நிமிடங்களே இருக்கின்றன. மனிதகுரல் வரலாற்றில் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவினுடைய புகழ்மிக்க அரசியல் வரலாற்றில் ஏழைகளுக்காக, ஏழை எளியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களுக்காக வாழ்ந்த ஒரு உத்தமமான தலைவர் என்று சொல்ல வேண்டும் என்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சொல்லலாம். ஏறத்தாழ 30 ஆண்டுகள் அவரோடு உடனிருந்து அவருடைய கலையுலக வாழ்க்கையிலும், அதைப் போலவே அவருடைய அரசியல் இயக்கத்திலும் உணர்ந்திருந்த அவருடைய நல்லமைச்சர்களில் ஒருவரான ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் இதோ இந்த மக்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் தன்னுடைய தலைவனை இறுதி வரைக்கும் பின்பற்றி நடப்பதற்காக இதோ வந்து கொண்டிருக்கிறார். தலைவனின் உடலில் விழுந்திருக்கிற பூமாலைகள் கூட அவருடைய உடலை நோக வைக்கும் என்றோ இந்த பூக்களை இவர்கள் அகற்றுகிறார்கள். மனிதர்களில் 2 வகை இருக்கிறார்கள். சில பேர் சாவதற்காகவே வாழ்கிறார்கள், இன்னமும் சில பேர் வாழ்வதற்காகவே சாகிறார்கள். அப்படி வாழ்வதற்காகவே சாகிற மகத்தான தலைவர்களில் ஒருவராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறுதி வரை விளங்கி வந்தார்கள். தமிழகத்தினுடைய தற்காலிக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் இப்போது அருகில் வந்து கொண்டிருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்து விட்டார், இல்லை இறந்து விட்டார் என்று ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மரணம் என்கிற வன்மையான இந்த சம்பவத்தை, கொடூரமான இந்த சம்பவத்தை ஏற்றுக்கொண்டால் வார்த்தைகள் வராது. ஆகவேதான் அவர் ஏதோ தூங்கிக் கொண்டிருப்பதைப் போல, இன்னமும் மரணித்து போகாதவரைப் போல மக்களும் நம்புகிறார்கள். அப்படி அவர் உடனுழைந்த கட்சித் தோழர்களும் மற்றவர்களும் நம்புகிறார்கள். எவ்வளவு மகத்தான வாழ்க்கை சொற்ப நொடிகளில் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. ரோஜாவைப் போல ஒரு புன்னகை மன்னனாக வாழ்க்கை முழுவதும் இருந்து கடைசி நிமிடம் வரைக்கும் கூட ஓயாது சலிப்பில்லாமல், உடல் உபாதைகளை கூட பொருட்படுத்தாமல் ஓடியாடி திரிந்த மகத்தான ஒரு தலைவனின் உயிர் பறிக்கப்பட்டு விட்டது.
எவ்வளவு அற்புதமான தலைவர்! சாதகங்களை சாதகங்களாக்குகிறவர்கள் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கேதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற இந்த மகத்தான சரித்திர தலைவன் சாதகங்களை சாதகங்களாக்கியவனில்லை, பாதகங்களை தனக்கு சாதகங்களாக்கிக் கொண்டார். புகழ்மிக்க தலைவன், என்றைக்கும் மனம் வீசுகிற தலைவன். வாசனை திரவியங்களை ஏதோ தங்கள் வீட்டு குழந்தைக்கு தந்தை உடன்பிறப்புக்கு தெளிப்பதை போல இதை இந்த ராணுவ வீரர்கள், இந்த காவலர்கள் தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கிற அதிகாரிகளாயினும் சரி, காவல்துறையினராயினும் சரி, ராணுவ வீரர்களாயினும் சரி, பத்திரிகையாளர்களாலும் சரி, யாரும் தங்களுடைய பணிகளை செய்ய மாத்திரமே வந்தவர்கள் என்பது போல அல்லாமல் ஒரு மாபெரும் துக்கத்தில் பங்கேற்க வந்தவர்களாகவும், தங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடாத ஒன்று நடந்துவிட்டது, இழக்கக்கூடாத ஒன்றை தாங்கள் இழந்துவிட்டோம் என்பதைப் போலவும் உணர்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். தான் நடந்து வந்த பாதைகளை மறக்காத மகத்தான தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கல்லும் முள்ளுமாக கரம்பலுமாக இருந்த தன்னுடைய வழித்தடங்களை மறக்காதவர்கள் தான் வரலாற்றில் செழுமையான எல்லைக்கற்களாக மாறி போகிறார்கள். தான் படிப்பதற்காக என்ன பாடுபட்டோம், அந்த பாட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைகள் படக்கூடாது என நினைப்புத்தான் சத்துணவு திட்டத்திற்கு காரணமாக இருந்தது. உலகம் முழுவதும் பேரறிவாளர்களாலும் பெரும் நிறுவனங்களாலும் பாராட்டப்படுகிற இந்த சத்துணவு திட்டம் ஒரு சாதாரண திட்டம் இல்லை. தமிழ்நாட்டு வரலாற்றில் சொல்லுவார்கள், சந்திரனை காட்டி சோறூட்டுவதுதான் தமிழ்நாட்டில் வழக்கமாக இருந்தது. அப்படி சந்திரனை காட்டி சோறூட்டுகிற தமிழ்நாட்டில் அந்த சந்திரனே வந்து குழந்தைகளுக்கு சோறூட்டுகிற அற்புதமான காலம் அவருடைய ஆட்சி காலமாக இருந்தது. மற்ற மாநிலங்கள் மாத்திரமில்லை, மத்திய அரசு மாத்திரமில்லை, யுனெஸ்கோ போன்ற உலக நிறுவனங்கள் எல்லாம் அந்த திட்டத்தை பாராட்டின. ஏழை குழந்தைகள் வயிறார உண்ண வேண்டும் என்பதெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கவிகளின் கனவாக ஒரு காலத்தில் இருந்தது. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதர்களுக்கெல்லாம் என்று பாரதியால் பாட்டுத்தான் பாட முடிந்தது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் உழைத்தேன் என்று வள்ளல் பெருமானால் பேசத்தான் முடிந்தது. ஆனால் புரட்சித் தலைவர் அப்படிப்பட்ட பாவாணர்களின் கவிகளையும் அருளாளர்களின் எண்ணங்களையும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஏழை மக்களின் நன்மைக்காக செய்து முடித்தார் என்கிற மாபெரும் வெற்றிக்கு இன்றைக்கு அவர் சொந்தமாக இருக்கிறார். பல லட்சம் குழந்தைகள் சாப்பிடுகிறார்கள், வயோதிகள் எல்லாம் வயிறார உண்ணுகிறார்கள். அதற்கு அத்தனைக்கும் காரணம் தனக்கு நேர்ந்த துயரம் பிரிகிறவருக்கு நேரக்கூடாது என்பவர் நினைத்த கருணை ஒன்றுதான் காரணம். நெடிய காலம், நீண்ட காலம் அவரோடு உடனுழைந்து இந்த இயக்கத்தின் வரலாற்றில் ஒன்றுபட்டுவிட்ட தற்காலிக முதலமைச்சர் நாவரன் நெடுஞ்செழியன் அவர்கள் இந்த இறுதி ஊர்வலத்திற்காக நிறைவான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். அவரோடு உடனுழைந்த அமைச்சர்கள் ராஜாராம், அதைப் போலவே பாவு சண்முகம், அதைப் போலவே ராமச்சந்திரன், அதைப் போலவே நாடாளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் தம்பித்துறை, எல்லோரும் இந்த இறுதி ஊர்வலத்திற்காக தங்களுடைய பாசத்திற்குரிய தலைவனை பறிகொடுத்துவிட்டு அவருடைய பொன்னுடலை பூமிக்கு தருகிற இந்த இறுதி நிகழ்ச்சிக்காக தங்களை விடப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு நுட்பமானவர் இந்த தலைவர்! தஞ்சாவூரிலிருந்து மிக சாதாரணமான ஒரு கைத்தொழிலாளி மஞ்சளில் மூகாம்பிகையினுடைய வடிவத்தை செய்து கொண்டு வருகிறான். இப்படி கொண்டு வந்திருக்கிறான், உங்களை சந்தித்து தர வேண்டும் என்கிறான். நான் வாங்கிக் கொள்ளவா என்று கேட்டால் வாங்கிக் கொள்ளுங்கள் என்கிறார். 2 நாள் கழித்து கேட்கிறார், மஞ்சளில் மூகாம்பிகையினுடைய வடிவத்தை இவ்வளவு அழகாக உருவாக்கி இருக்கிறானே இந்த சிற்பி, பணம் தந்து வாங்கினீர்களா என்று கேட்டார். அந்த அளவுக்கு நுணுக்கமான ஒரு தலைவன்.
ஒரு சாதாரண தொழிலாளி கூட தன்னுடைய தொழிலுக்காக பணம் பெற வேண்டும், தன்னுடைய கலைக்காக அவன் பணம் பெற வேண்டும் என்று மாற்றமில்லாமல் எண்ணுகிற ஒரு மாசற்ற தலைவர். அப்போது அவர் என்னை கேட்டது எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. இந்த மஞ்சளில் செய்திருக்கிறானே, இது எத்தனையாவது மஞ்சள் என்று கேட்டார். எத்தனையாவது மஞ்சள் என்று கேட்ட பிறகு இதை செய்வதற்கு எவ்வளவு நேரம் பிடித்தது என்று கேட்டார். அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்தில் இருக்கிற நுணுக்கம். ஒரு மஞ்சளில் அந்த சிலை வடியாது என்பதை எவ்வளவு எளிதாக கொண்டு கொண்டார். எத்தனை மஞ்சள், எத்தனை ராத்திரி பகல் செதுக்கிய பிறகு இந்த மூகாம்பியின் அறுவடிவம் உருவாகி இருக்கும் என்பதை அவர் ஒருவரால் தான் கண்டுகொள்ள முடிந்திருக்கிறது. ஆட்சியை நடத்தினார், அரசாங்கத்திலே செங்கோல் செலுத்தினார், லட்சம் மக்களின் உள்ளத்திலே இடம் பிடித்தார் என்பது மாத்திரமில்லை, சாதாரண ஒரு கைவினைக்கினை கூட அவரால் கண்டுகொள்ள முடியும். இன்றைக்கு தூங்குவது போல தூங்குகிறார். நாட்களாகலாம், மாதங்களாகலாம், எத்தனையோ ஆண்டுகளாகலாம். அப்படி ஆகி போனவர்களும் கூட அவர் நம்மோடு வாழ்கிறார் என்பதுதான் நமது நினைவாகவே இருக்கும். ஆண்டு காலம் திரைப்படத்துறையை அவர் ஆட்சி செய்தார் என்று சொல்ல வேண்டும். மகத்தான மக்கள் சக்தியை கலையின் மூலமாக திரட்டலாம், கலை சமுதாய மாற்றத்திற்கு ஒரு வழியாக வாய்க்காலாக இருக்கலாம் என்பதை தம்முடைய வாழ்நாளில் நிரூபித்து காட்டிய ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அது மாத்திரமில்லாமல் அவருடைய படங்கள் எல்லாம் படங்கள் என்று சொல்லக்கூடாது, பாடங்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படி பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி பொருள்களாக ஆகியிருக்கிற அவருடைய திரைப்படங்கள் வாயிலாக இந்த நாட்டில் ஏழை எளியவர்களின் சமூக விடுதலைக்காகவும் சின்னஞ்சிறார்களின் ஒளிமிக்க வாழ்க்கைக்காகவும் எப்படி பாடல்களை ஏற்ற வைத்தார், எப்படி அதற்காக நடித்தார் என்பதையெல்லாம் எண்ணி பார்க்கிற போது காலகட் என்கிற ஆங்கில வீரனைப் போல பெண்களின் மானத்தை காக்கிற மகத்தான யுகபுருஷராக அவர் திரைப்படங்களில் வந்தார். தீமையை எதிர்த்து இருக்கிற ஒரு மாபெரும் அசுரத்தனம் வாய்ந்திருக்கிற அற்புதமான ஒரு வீரராகவே அவர் எப்போதும் தோன்றி மக்கள் மனத்தில் இடம் பிடித்தார். ஆனால் திரையுலகத்திலே நடிப்பதிலே மாத்திரம் அப்படி இல்லாமல் வாழ்க்கையிலும் அவ்வாறு வாழ்ந்த ஒரு மாபெரும் பெருமை அவருக்கு உண்டு. சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் ஏழை மக்களை நேசிப்பவராக திரைப்படத்திலே வந்தால் அந்த ஏழை மக்களுடைய வாழ்க்கைக்காகவே உழைக்கிறவராகவும் அவர் இருந்தார் என்பதுதான் அவருக்கு இருந்த மகத்தான தகுதி என்று குறிப்பிடவர். பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் வன்முறைக்கு பலியானதற்கு பிறகு பல கூட்டங்களில் அவர் கலந்து கொண்டார். ஆனால் எந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டாலும் வாய் பேச முடியாமல் அவர் அழுவதை இந்த உலகம் பார்த்தது, சூழ இருந்தவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். அந்த அளவுக்கு உணர்ச்சியை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் மறைந்த பிரதமர் இந்திரா காந்தியினுடைய அந்த பிரிவு அவரை வாட்டியது என்கிற போது அவர் எந்த அளவுக்கு பிரதமர் நேரு குடும்பத்தாரை நேசித்தார் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். குழந்தைகளை நேசித்தவர்களுடைய வள வாழ்க்கைக்காக தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகத்தான மனிதன், குழந்தைகளையும் ரோஜாக்களையும் நேசித்த மற்றொரு மகத்தான மாபெரும் உலகத் தலைவரான பண்டித நேருவின் சிறையில் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் திறந்து வைக்கிற அந்த நிறைவான இறுதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அதுவே அவரது வாழ்க்கையின் இறுதி நிகழ்ச்சியாக அமைந்தது என்று எண்ணி பார்க்கிற போது இயற்கையில் இருக்கிற வலிமையை பார்க்கிறோம். இப்போதுதான் டெல்லிக்கு வந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவரை சென்று கண்டார்கள். ஓடி சென்று சொன்னவர்கள் எல்லாம் நோயினுடைய அறிகுறியே அவரிடத்தில் தென்படவில்லை, ரோஜாவைப் போல சிரித்துக் கொண்டிருக்கிறார், பனியைப் போல மென்மையாகவும் அழகாகவும் தென்படுகிறார் என்றெல்லாம் அவர் வர்ணித்தார்கள். அதற்குள் இது சோகமான முடிவு அவருக்கு வந்து சேர்ந்தது. எத்தனையோ மாபெரும் சமுதாய விடுதலை களங்களை சந்தித்து எத்தனையோ மாபெரும் போராட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடந்து இதே சென்னையின் அண்ணா சாலை தெருக்களில் தனது கட்சிக்காக, தனது கழகத்திற்காக மாபெரும் ஊர்வலங்களை முன்னின்று நடத்தியிருக்கிற மகத்தான தலைவன் எந்த சாலைகள் வழியாக மாபெரும் புரட்சிகரமான இயக்கங்களுக்கு வழிகாட்டி சென்றாரோ இன்றைக்கு அதே சாலைகளின் வழியாக இறுதியாக ஊர்வலம் போகிறார். அன்றைக்கு அவர் வழிகாட்டினார். இன்றைக்கு மக்கள் புடைசூழ மக்கள் வெள்ளத்தில் அவர் மிதந்து போகிறார். மக்கள் வெள்ளத்தில் ஒரு புகழ் மாலை மிதப்பதைப் போல அவருடைய இறுதி ஊர்வலம் புறப்பட இருக்கிறது.
இருந்த மத்திய அமைச்சர்கள் மாண்புமிகு நரசிம்மராவ் ஆனாலும், அதைப் போலவே மத்திய உள்துறை அமைச்சர் பூட்டா சிங் ஆனாலும், அதைப் போலவே மாண்புமிகு ஃபத்தேதார், மாண்புமிகு சிதம்பரம், மாண்புமிகு பிரபு, அதைப் போலவே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மூப்பனார் அவர்கள் எவராக இருந்தாலும், மத்திய அரசாங்கத்தை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தி வந்திருந்தாலும், ஏதோ தங்கள் வீட்டில் தங்களுக்கு மிக நெருக்கமான, மிக நேசத்திற்குரிய ஒருவரை இழந்துவிட்டோம் என்கிற உணர்வுதான் அவர்களுக்கெல்லாம் இருந்தது. இன்னமும் சொல்ல போனால், நான் 74ஆம் ஆண்டிலிருந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு நரசிம்மராவ் அவர்களை பார்த்து வருகிறேன். இன்றுதான் அவருடைய கண்களில் நான் கண்ணீரை பார்க்க முடிந்தது. எங்கோ இருக்கிற ஒரு தலைவர் அவருடைய மனத்தை உருக வைக்க முடியும் என்றால், அவருடைய வயதை தாண்டி, அவருடைய அனுபவத்தை மீறி, அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கும் அப்பால் நரசிம்மராவ், பூட்டா சிங் போன்றவர்களின் கண்களில் கண்ணீர் சுரக்கிறது என்றால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களை கவர்ந்திருக்கிறார், அவருடைய நெஞ்சத்தில் இடம்பெற்றிருக்கிறார் என்றெல்லாம் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. வீணை அருந்ததம்மா, வில்முடிந்து போனதம்மா, விடிவிளக்கு அணைந்ததம்மா, வியாசர் கதை முடிந்து போனதம்மா என்று சொல்வதைப் போல மகத்தான ஒரு மனித வாழ்வு இன்றைக்கு நிறைவு பெற்றுவிட்டது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் இறுதி ஊர்வலத்தில் அவரை பின்பற்றிச் செல்வதற்காக அவருடைய அமைச்சரவை சகாக்களும், சட்டமன்ற பேரவைத் தலைவரும், மற்றவர்களும் தயாராக இருக்கிறார்கள். இலங்கையில் இன்னலுக்கு ஆளான தமிழ் மக்களுக்கு உரிய நேரத்தில் அமைதி ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும், இலங்கை இந்திய ஒப்பந்தம் மகத்தான அளவில் நிறைவேற்றப்பட்டால்தான் அந்த மக்களுக்கு வள வாழ்க்கை கிடைக்கும் என்பதற்காகவும் தன்னுடைய நொம்பலையும் நோயையும் பொருட்படுத்தாமல் இரவு பகலாக உழைத்து வந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மரியாதைக்குரிய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் வேறு ஒரு இந்திய தலைவருக்கு இந்த அளவுக்கு புகழாரம் சூட்டியிருப்பார் என்று நான் கருதவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாத்திரம் இல்லாதிருந்திருந்தால் இந்த மகத்தான இலங்கை இந்திய ஒப்பந்தமே சாத்தியமாகி இருக்காது என்று லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட சென்னை கடற்கரை கூட்டத்தில் அவர் அறிவித்தார். எதை செய்தாலும், எதை பேசி வந்தாலும் அது இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு ஊர்வலைக்காக இருக்க வேண்டும். இந்தியாவினுடைய தேச ஒருமைப்பாட்டிற்கும் அதனுடைய இறையாண்மைக்கும் ஊர் நேர்ந்துவிடக் கூடாது என்பதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு இருந்த அக்கறை இனி நமக்கு வழிகாட்டுகிற ஒன்றாக இருக்க வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்காக இந்திய நாடே ஒரு நாள் துக்கம் அனுபவித்தது. காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை இந்த நாடு துக்கம் அனுபவிக்கிறது என்றால் எவ்வளவு மகத்தான வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்க வேண்டும். வாழ்ந்தால் இந்தியாவை போல வாழ வேண்டும் என்று சின்னம் சிறுவர்களும் சொல்லுகிற அளவில் அவருடைய வாழ்க்கை மகத்தான தியாக வாழ்க்கையாக அமைந்தது. குழந்தை தூங்குவதைப் போல தூய்ந்து கொண்டிருக்கிற இந்த மகத்தான மனிதரை நான் நினைத்து பார்க்கிறேன். எந்த துயரத்தோடு ஒருவன் வீட்டுக்கு சென்றாலும், எந்த பிரச்சனைக்காக ஒருவன் அவருடைய இல்லத்திற்கு சென்றாலும், தான் முதலமைச்சர் என்பதை கூட மறந்து, நான் இந்த மாநிலத்தை ஆட்சி புரிகிறது என்பதையெல்லாம் மறந்து அவர் கேட்கிற முதல் கேள்வி, நீ சாப்பிட்டாயா என்பதுதான். இந்த கேள்வி கேட்கிற போது சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் நீ சாப்பிட்டாயா என்கிற கேள்வி அவரிடத்திலிருந்து வருகிற போது அதற்கு இருக்கிற ஆழ்ந்த பொருளும், அதற்கு இருக்கிற அருமையான உட்கடத்தையும் அதை சொல்லுகிற தரத்தில் இல்லை. அவர் சாப்பிட்டாயா என்று கேட்பதற்கு காரணம், அவர் பல நாள் சாப்பிடாமல் இருந்தவர். பசுத்துண்டும் ஒருவரை பாடுபடுத்த கூடாது என்கிற எண்ணத்தின் காரணமாகத்தான் நீ சாப்பிட்டாயா என்று கேட்கிறார். அவர் அங்கே செல்கிறவர்கள், அவருடைய தோட்டத்துக்கு செல்கிறவர்களை எல்லாம் கோபித்துக் கொள்கிற சந்தர்ப்பமே சாப்பிடவில்லை என்றால் தான்
அவருடைய வீட்டிலே சாப்பிடவில்லை என்றால் தான் அவருக்கு கோபமே வரும். முதலில் சாப்பிட வேண்டும், அப்படித்தான் சொல்லுவார். அவர் அன்பால் மனிதர்களை கட்டி போட்டவர். அவர் அளவிற்கு நான் மனிதர்களை நேசித்தவர்களை, மனிதர்களை புரிந்து கொள்கிறவர்களை எப்போது பார்ப்பேன் என்று சொல்ல இயலாது. அவர் பல்கலைக்கழகம் பார்க்கவில்லைதான், ஆனால் பல்கலைக்கழகத்திற்கு சென்றவர்களுக்கெல்லாம் இல்லாத பண்பாடு அவரிடத்தில் அருமையாக குடிகொண்டிருந்தது. நான் அவரிடத்தில் கிடைத்த ஒரு எழுத்தாளம். எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் எனக்கு அவர் தந்திருக்கிற சுதந்திரத்தை நான் எண்ணி பார்க்கிற போது வியந்து போகிறேன். எண்ணுகிற எழுதுகிற சுதந்திரத்தை காப்பாற்றியவர்கள், பெருமைக்குரிய விதத்தில் போற்றியவர்கள் என்று இந்திய வரலாறு 1-2 பேரை நினைவில் வைத்துக் கொள்ளுமானால் அவர்களில் ஒருவர் மகத்தான தலைவர், புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஆவார்கள். மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு நரசிம்மராவ் அவர்கள், அதே போலவே மாண்புமிகு பொத்தேதார் அவர்கள் மீண்டும் வந்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய ஆளுநர் மேதகு குரானா அவர்கள் வருகிறார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் பூட்டா சிங் அவர்கள், அதை போலவே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மூப்பனார் அவர்கள் எல்லோரும் தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய ஆளுநர் மேதகு குரானா அவர்கள் மீண்டும் மலர்வளையம் வைக்கிறார்கள். அதைப் போலவே மாண்புமிகு நரசிம்மராவ் அவர்கள் மலர்வளையம் வைத்து வழிபடுகிறார். அதைப் போலவே உள்துறை அமைச்சர் மாண்புமிகு பூட்டா சிங் அவர்கள் மலர்வளையம் வைத்து வழிபடுகிறார். மாண்புமிகு பொத்தேதார் அவர்கள் மலர் சென்று வைக்கிறார்கள். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மூப்பனார் தம்முடைய இறுதி அஞ்சலியை செலுத்துகிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பழனியாண்டி அவர்கள் தம்முடைய இறுதி மரியாதையை தெரிவிக்கிறார். ராணுவ வீரர்கள் துப்பாக்கிகளை பிடித்தபடி ஒரு மகத்தான தலைவருக்கு தங்களுடைய அஞ்சலியை செலுத்துகிறார்கள். லட்சோப லட்ச மக்களின் கண்ணீர் அஞ்சலி வாழ்த்துளியாகவும் அதே நேரத்தில் நெஞ்சத்தை பீரிட வைக்கிற சோக ஒளியாகவும் வெளியோடிக் கொண்டிருக்கிறது. ராணுவத்தினரும் காவலர்களும் புடைசூழ அண்ணா சாலையிலே 1000 விளக்கு பகுதியை கடந்து கொண்டிருக்கிறது.
ஊர்வலத்திலே அமைச்சர்களும் மத்திய அமைச்சர்களும் மற்றும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் நிறைந்த அளவிலே குழுமி ஊர்வலத்தோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தங்கள் தலைவருக்கு அன்பை காட்டுவதற்கு, தங்களுக்காக அவர் பட்ட பாட்டிற்காக அவர்கள் காட்டுகின்ற ஆறுதலாக மலர்களை தூவி தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சாலையோரங்களிலே நிறைந்துள்ள மக்களோடு ஆங்காங்கே இருக்கக்கூடிய கட்டடங்களின் முகப்பு பகுதிகளிலும் கட்டடங்களின் தாழ்வாரங்களிலும் மக்கள் நின்று கொண்டு தங்கள் தலைவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துகிறார்கள். மக்கள் கடலே அண்ணா சாலையில் புகுந்து விட்டது போல் தெரிகிறது. அந்த அளவுக்கு மக்கள் நிறைந்துள்ள ஒரு பெரும் கூட்டமாக மறைந்த தலைவரது இறுதி யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. கலைத்துறையின் வலிமையை நிலைநாட்டியதோடு அரசியல் மூலமாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எந்த விதமான உதவிகளை செய்தவர்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லும் பயலும் அயராது பாடுபட்ட தங்கள் தலைவருக்கு அவர்கள் நன்றி செலுத்தும் முகமாக அஞ்சலி செலுத்தி அந்த உடலோடு அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மறைந்த தலைவரின் பூத உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதற்காக இங்கே சிறப்பாக சதுக்கம் அமைத்திருக்கிறார்கள். அவரது பொன்னுடலை வைப்பதற்காக இங்கே சந்தன பேழை மரப்பெட்டி ஒன்று அழகிய முறையில் செதுக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு இங்கே அருகே தயாராக உள்ளது. இந்த சதுக்கத்தின் மேலை புறத்திலே நுழைவாயிலே இரங்கல் இசைப்பதற்காக உள்ள குழுவினர் பிரத்யேக உடையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். கட்டுக்கடங்காத கூட்டம் அமரர் எம்ஜிஆர் அவர்களின் பூதவுடல் இப்பொழுது எழிலகத்திற்கு அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது. அன்னாருடைய புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் பூதவுடலை ஏந்தி வரும் கவச வண்டி இப்போது உழைப்பாளர் சிறை அருகே வந்து கொண்டிருக்கிறது. இருபுறமும் ராணுவத்தினர் அணிவகுத்து நிற்கின்றனர். காவல்துறையினர் கட்டுக்கடங்கா கூட்டத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தலைமைச் செயலர் திரு பத்மநாபன் இங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார். ஆயிரத்தி 1969 ஆண்டில் அண்ணா அவர்கள் அறுதியில் கொண்ட அதே இடத்திற்கு அருகாமையில் சற்றே தென்புறத்தில் அவரின் இதயக்கனி கண்வளர வந்து கொண்டிருக்கிறது. பேச்சுக்கும் மூச்சுக்கும் தமிழர் முன்னேற்றம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்த அந்த மாமனிதரின் மூச்சடங்கி போனாலும் அவர் முக தரிசனத்தையாவது கடைசி முறையாக பார்த்துவிட வேண்டும் என்ற துடிப்பிலே இங்கும் இருக்கின்ற மக்கள் கண்ணீர் சிந்தி கவலைப்படுவதை காண முடிகிறது. கண்ணு கட்டிய தூரம் வரை மக்கள், கவலை தோய்ந்த மக்கள்.
இறுக்கம் இறுக்கம் எங்கும் இதயத்தை நெகிழ வைக்கும் இறுக்கம், சோகம் சோகம் எங்கும் அந்திமத்தின் அந்தகாரச் சாயை. புரட்சித் தலைவர் என்றும் பொன்மனச் செம்மல் என்றும் நாடெல்லாம் போற்ற வாழ்ந்த அந்த மாமனிதரின் திருவுரு உடல் வங்க கடற்கரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பொன்மனச் செம்மலை சாகாத சகாப்தம் என்பார்கள். அந்த சகாப்தத்தின் சரித்திரம் முடிவடையும் தருவத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மனிதகுல வரலாற்றின் ஒரு மாபெரும் அத்தியாயம் இன்றைக்கு நிறைவு பெற்றுவிட்டது. புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் அந்த அழகிய ஆழமுள்ள அர்த்தமுள்ள முகத்தை பார்ப்பதற்காக லட்சோப லட்சம் மக்கள் இந்த கடல் மணல் வெளியில் கண்ணீரோடும் கவலையோடும் காத்திருக்கிறார்கள். காத்திருக்கிற இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவலர்கள் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் தங்கள் தலைவரின் முகத்தை இறுதியாக பார்ப்பதற்காக வந்திருக்கிற இந்த தமிழர் கூட்டம் முடிந்த அளவில் பொறுமையைத்தான் கடைபிடிக்கிறது. அந்தி மறைந்தால், சூரியன் அஸ்தமித்தால் சந்திரன் புலப்படும் உதயமாகும் என்பார்கள். ஆனால் இன்றைக்குத்தான் சூரியன் அஸ்தமிக்கிற இந்த நேரத்தில் ஒரு சந்திரனின் அஸ்தமனத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சோகம் ததும்புகிற இந்த மக்களுக்கு மத்தியில் பல்வேறு தலைவர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறையை சார்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் தங்கள் இல்லத்தில் ஒருவரை பறிகொடுத்துவிட்ட சோகத்தோடு தங்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். எவ்வளவு மகத்தான தலைவரை அவர்கள் புரிந்து விட்டார்கள். இன்னமும் சிறிது நேரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் புகழ் உடல் அதற்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த கல்லறை தளத்திற்கு சொந்தமாக போகிறது. அவர் பொன்மனச் செம்மலே தங்கம் தரையிலிருந்துதானே வருகிறது. தங்கம் தரையிலிருந்து வருவதால் மீண்டும் இந்த தங்கத்தை எம்ஜிஆர் என்ற இந்த தங்கத்தை நாம் தரைக்கே தருகிறோம். இப்படி அற்புதமான மனிதர், மகத்தான வாழ்க்கை, தமிழ்நாட்டை மாத்திரமல்லாது இந்தியத்தினுடைய விதானம் கடந்து இந்திய மக்களையெல்லாம் நேசித்த ஒரு ஒப்பற்ற தலைவர். தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும், தமிழ்நாட்டுக்கு மாத்திரமே முதலமைச்சராக இருக்கிற அந்த கட்டளையை காலம் தந்திருந்தாலும், இந்தியாவின் நலன், இந்திய நாட்டு மக்களின் ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றையே தன்னுடைய வாழ்நாளில் மிக பெரும் எண்ணமாக கொண்டு வாழ்ந்த மகத்தான தலைவர். அவருக்கு இன்றைக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு லட்சோப லட்சம் மக்கள் கடலை போல பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தமிழக ஆளுநர் குரானா அவர்கள், தமிழக அமைச்சர் பெருமக்கள், மத்திய அரசிலிருந்து வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆகியோர் இப்பொழுது இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அமரர் எம்ஜிஆர் அவர்களது பூத உடல் இங்கே வர இருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பு மெரினா கடற்கரையின் தென்புறத்தை பார்த்தால் திடீரென்று ஒரு பெரிய மக்கள் வெள்ளம் வருவதற்கு முன்னதாகவே அந்த தூசி வெள்ளம் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு காட்சியை திடுமென கண்டோம். வானிலே பறந்த விமானம் ஆங்காங்கு மலர் மாறி தூவி மரியாதை செலுத்தியது. பிற நாட்டு தூதுவர்கள் கூட மறைந்த தலைவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். பேசி மக்களை திரட்டிய காலம் ஒன்று இருந்தது. இன்றைக்கு அவர் பேசாமல் வருகிறார். பேசி பேசி அரசியல் மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆனால் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஒருவர்தான் பேசாமலும் கூட மக்களை நல்வழிப்படுத்த இயலும் என்கிற மாபெரும் அரசியல் உண்மைக்கு வழிகாட்டியாகவும் உதாரணமாகவும் இருந்தவர். இப்போது புரட்சித் தலைவரின் பொன்னுடலை தாங்கி இருக்கிற இந்த கவச வண்டி அதோ தொலைவிலே தெரிகிறது. இந்த வளாகத்தினுடைய முனைப்பில் தெரிகிற அந்த கவச வண்டிக்கு முன்பாக இசைத்துக் கொண்டு வருகிற பல்லிசை குழு இசை எழுப்பிக் கொண்டே வருகிறது. சோக இசை ததும்ப இந்த வாத்திய குழு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு
அவருடைய பொன்னுடலை சுமந்து கொண்டிருக்கிற கவச வண்டி ஊர்ந்து வருகிறது. இங்கே கிழக்கே திரும்பி பார்க்கிறேன். கடல் வெள்ளத்தை காண்பதற்கு பதிலாக மக்கள் வெள்ளம்தான் தெரிகிறது. காவல்துறையைச் சேர்ந்த குதிரை படையினர் அவர்களை ஒழுங்குபடுத்தி சிறப்பாக அமைதியாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து அமரருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையிலே ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அமரர் எம்ஜிஆர் அவர்களது உடல் இரங்கல் இசை முன் ஒலிக்க பின்னே வந்து கொண்டிருக்கிறது. நான்கு புறமும் உள்ள மக்கள் வெள்ளம் பூத உடல் இங்கே சமாதியின் அருகே வர வர அருகிலே வந்து சேர சேர தங்களது துயரத்தை தாங்கள் தலைவர்பால் காட்டுகின்ற அன்பை வெளிப்படுத்தும் முகமாக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். முப்படையையும் சேர்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள் ஆங்காங்கே நின்று கொண்டு இருக்கின்றார்கள். ஏதோ இப்பொழுது வானத்திலே விமானம் மேலிருந்து கீழாக கீழ் நோக்கி பறந்து சென்று மலர் மாலை தூவி அஞ்சலி செலுத்துகிறது. அமரர் எம்ஜிஆர் அவர்களின் பூத உடல் இப்பொழுது வெகு அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நல்லடக்கம் நடைபெறும் இடத்தை சுற்றி அந்த இறுதிச் செயல்களுக்காக, இறுதிச் சடங்குகளுக்காக வேண்டிய ஆயத்தங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். படப்பிடிப்பு குழுவினரும், பத்திரிகையாளர்களும், பொதுமக்களும், அரசியல் கட்சி பிரமுகர்களும், அமைச்சர் பெருமக்களும் ஆவலோடு மறைந்த முதல்வரின் பொன்னுடலை காண்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முப்படை பிரிவைச் சேர்ந்தோர் துப்பாக்கியை தலைகீழாக பிடித்து தங்களது இறுதி மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அமரர் எம்ஜிஆர் அவர்களின் பூத உடல் சுமார் 100 அடி தூரத்தே இப்பொழுது இருக்கிறது. காவல்துறையினரின் அணிவகுப்பு நடையோடு அன்னாரது பூத உடல் வந்து கொண்டிருக்கிறது. குரல் ஒலிக்க மறைந்த புரட்சித் தலைவர், மக்கள் திலகம், பொன்மனச் செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் பூத உடலை முப்படையினரின் மரியாதையோடும், காவல்துறையினரின் அணிவகுப்போடும், ராணுவ மரியாதையோடு பூத உடலை ஏந்தி வருகிறார்கள். அவரது திருமுகத்தை காண்பதற்காக பொதுமக்கள்
பல்லாயிரக்கணக்கில் இங்கு குழுமியிருக்கிறார்கள். அவரது திருமுகத்தை கடைசியாக ஒரு முறையாவது பார்த்துவிட வேண்டும் என்ற துடிப்பில் அவர்கள் இருக்கிறார்கள். மாநில முதலமைச்சர்கள், பல முக்கிய பிரமுகர்கள் இங்கே குழுமியிருக்கிறார்கள். பூத உடல் இப்போது அடக்கம் செய்யப்படும் இடத்திற்கு அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அருகாமையில் வந்து நின்றிருக்கிறார். தேசிய கொடியும் அவரது கட்சி கொடியும் போர்த்தப்பட்ட அவரது பூத உடல் இப்பொழுது அடக்கம் செய்யப்படும் இடத்திற்கு அருகாமையில் கீழே வைக்கப்படுகிறது. மத்திய அமைச்சர்கள் திரு பி வி நரசிம்மராவ், திரு பூட்டா சிங் ஆகியோர் பூத உடலுக்கு அருகே வருகிறார்கள். குடியரசுத் தலைவர் சார்பிலும் பாரத பிரதமரின் சார்பிலும் இப்பொழுது மலர் வளையங்கள் வைக்கப்பட இருக்கின்றன. தமிழக ஆளுநர் திரு எஸ் எல் குரானா அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள், கேரள ஆளுநர் திரு ப ராமச்சந்திரன் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த வருகிறார். மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பி வி நரசிம்மராவ் அவர்கள், முப்படை தலைவர்கள் இறுதி மரியாதையில் சோக கீதம் இசைக்கிறார்கள். அமைச்சர்கள் மௌனமே உருவாக கவலை தூர்ந்த முகத்தோடு சுற்றிலும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். பொன்மனச் செம்மல் என்றும் புரட்சி தலைவர் என்றும் புரட்சி நடிகர் என்றும் மக்கள் எல்லாம் போற்றிய அந்த பொன்மனச் செம்மலினுடன் சந்தன பெட்டியிலே கண்ணழப்பு என்ற நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. மறைந்த முதல்வர் அவர்களுக்கு தலைவர்களும் பிரமுகர்களும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியது கிட்டத்தட்ட இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டது. ஆகவே சுற்றி உள்ள பிரமுகர்கள் அனைவரும் சிறிது அகன்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அமரர் எம்ஜிஆர் அவர்களுடைய பொன்னுடல் மீது மலர்களும் கொடிகளும் வைக்கப்பட்டு அந்த அழகிய பேழையில் மூடப்பட்டு சமாதியில் வைக்கப்பட இருக்கிறது. காவல்துறையினரும் மற்ற அலுவலர்களும் இப்பொழுது சமாதியின் அருகே உள்ளவர்களை அகன்று செல்லுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறப்பு சதுக்கத்தின் தென்பகுதியிலும் கீழ்ப்பகுதியிலும் உள்ள மக்கள் தலைவரின் முகத்தை காண வேண்டும் என்கின்ற ஆவலில் மிகவும் கட்டுக்கு அடங்காத ஒரு எழுச்சியோடு இருக்கிறார்கள்.
பொன்மனச் செம்மலின் பூத உடல், அவர் சந்தன நிற உடல் இப்பொழுது சந்தன பேழையிலே வைக்கப்படுகின்றது. சந்தன நிறம் கொண்ட அந்த தங்க மகனை சந்தன பேழையிலே உறங்க வைக்கப் போகிறார்கள். அடக்கம் செய்யப்படும் இடத்தை சுற்றி பிரமுகர்கள் அனைவரும் கூடியிருக்கின்றனர். ஆளுநர், மத்திய அமைச்சர்கள், மற்ற மாநில முதலமைச்சர்கள், மத்திய இணையமைச்சர்கள், தமிழக அமைச்சர்கள் அனைவரும் அடக்கம் நடைபெறும் இடத்தை சுற்றி கூடி நின்றிருக்கிறார்கள். சந்தனப்பேழையிலே பொன்மனச் செம்மலின் பூத உடல் வைக்கப்பட்டுவிட்டது. அதிலே வாசமிகு போலோடு வாழ்ந்த அந்த மாமனிதரின் உடலை சுற்றி வாசமிகு மலர்கள் தூவப்பட்டுள்ளன. சந்தனப்பொடிகளும் உப்பும் இன்னும் சில பொருள்களும் அவர்களுடைய இடப்பட்டுள்ளன. மலர் வைக்கப்பட்டிருந்த மலர் வளையங்களை அதிகாரிகள் அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். சந்தனப்பேழையின் முகப்பை மூடி நல்லடக்கம் செய்வதற்கான ஆயத்தங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இராணுவ வாத்திய குழுவினர் தங்கள் சோகை இசையை தொடர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் வாழ்கிற பல லட்சம் ஏழை எளியவர்களை கைதூக்கிவிட்ட பொன்மனச் செம்மலின் புகழுடம்பை இப்பொழுது கல்லறைக்கு காணிக்கையாக்கப் போகிறார்கள். இதோ காவல்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் அவரோடு இறுதி வரை உடனிருந்து பணியாற்றியவர்களுமாக சேர்ந்து புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்மல் அவர்கள் புகழ் உடல் அடங்கிய சந்தன பேழையை அப்படியே பூ போன்று தூக்கி இன்னமும் சிறிது நேரத்தில் அவரை ஒரு கல்லறை நினைவுக்கு சொந்தமாக வைக்கப் போகிறார்கள். சந்தன பேழையில் தானே இந்த சரித்திர மனிதன் சந்தனம் அரைக்க அரைக்க மணக்கிறது. அதை போலத்தான் தன் வாழ்நாள் முழுவதும் சந்தனம் தேய்ந்து தேய்ந்து மனம் தருவதைப் போல தன் வாழ்நாள் முழுவதும் நாட்டில் இருக்கிற லட்சோப லட்சம் ஏழை மக்களுக்காக தேய்ந்த இந்த மனிதன் அவருடைய உடலிலிருந்து நமது தேசிய கொடி அகற்றப்படுகிறது. அவரை சுமந்த படுக்கை இருக்கைகள் இப்போது காவலர்களால் அகற்றப்படுகின்றன. பல லட்சம் மக்கள் தங்களது உணர்ச்சி வெள்ளம் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையில் ஆங்காங்கே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய புகழ் உடலுக்கு மிக அருகில் அவருடைய அமைச்சரவை சகாக்களைப் போலவே ஆரம் வீரப்பன், தாவு சண்முகம், ராஜாராம் போன்ற அவருடைய அமைச்சரவை சகாக்களைப் போலவே சத்யா திரைப்பட அரங்கத்தில் அவர் உடனிருந்து பணியாற்றிய பல ஊழியர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கிறார்கள். வாழ்நாள் முழுவதும் அவருக்கு உடன் உரைகின்ற காவலனைப் போல ஏவலனைப் போல பணியாற்றிய மகாலிங்கம், மாணிக்கம், அதை போலவே காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் அவர் கூடவே இருக்கிறார்கள். ஏறத்தாழ 35-40 ஆண்டு காலம் கலை உலகத்து வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் அவர் உணர்ந்து பணியாற்றி இருக்கிற அமைச்சர் ஆர். வீரப்பன், அதை போலவே தமிழகத்தினுடைய தற்காலிக முதலமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியன், அமைச்சர் எஸ். ராமச்சந்திரன், இப்படி பலரும் சோகம் ததும்ப இறுதியாக தங்களுடைய தலைவனின் அந்த பூமுக தரிசனத்திற்காக காத்து நிற்கிறார்கள். தமிழகத்தினுடைய ஆளுநர் மேதகு குரானா அவர்கள், இந்தியாவினுடைய மேனாள் குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்கள், ஆந்திராவினுடைய முதல்வர்
மாண்புமிகு என்.டி. ராமராவ் அவர்கள், அதைப் போலவே நாடாளுமன்ற மக்களவையினுடைய துணைத் தலைவர் மாண்புமிகு தம்பித்துரை அவர்கள், மத்திய அரசின் இணை அமைச்சர் மாண்புமிகு ஃபத்தேதார் அவர்கள், மத்திய அரசின் உள்துறை அமைச்சர், அதைப் போலவே மத்திய அரசின் மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நரசிம்மராவ் அவர்கள் அத்தனை பேரும் அவர்களே ஒரு மனித மலர் வளையத்தைப் போல அந்த கல்லறையை சுற்றி சூழ நின்று கொண்டிருக்கிறார்கள். பொன்மனச்செம்மரின் புகழ் உடம்பு சந்தன பேழையில் இருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது கல்லறைக்குள் இறக்கப்படுகிறது. குண்டுகள் முழங்க முழங்க, ஒவ்வொரு முறை குண்டு முழங்குற போதும் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய புகழ் உடம்பு கல்லறைக்குள் இறக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. மனிதகுல வரலாற்றில் எப்போதும் நின்று நிலைவரத்தக்க ஒரு மாபெரும் அத்தியாயம் இன்று முடிவடைந்து விட்டது. இறுதியாக அவருடைய புகழ் உடம்பு, பொன் உடம்பு இப்போது கல்லறைக்கு சொந்தமாகிவிட்டது. அவருடைய நினைவு வரலாற்றுக்கு சொந்தமாகிவிட்டது. வைக்கப்பட்டிருக்கிற இந்த கல்லறைக்குள் சந்தன கட்டைகள், சந்தன சுருள், அதை போலவே உப்பு, அதை போலவே செங்கற்தூள் இவைகளெல்லாம் வைக்கப்படுகின்றன. சந்தன கட்டைகளை தமிழகத்தினுடைய அமைச்சர்களும் மற்றவர்களும் ஆளுக்கொன்றாக அந்த கல்லறைக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மகத்தான மனிதகுலத்தின் வரலாறு என்றைக்கும்
நினைவில் வைக்கத்தக்க ஒரு தலைவனின் அருமையான வாழ்க்கை இன்றைக்கு முடிந்துவிட்டது. எம்ஜிஆர் மரணமடைந்தார். ஆனாலும் நமது நினைவின் நிழலில் பல்லாயிரம் ஆண்டு காலம் அவர் வாழ்வார். ஒப்பிட்ட ஒரு மகத்தான தலைவருக்கு இப்போது அவரது புகழ் உடம்பிற்கு அவரை பின்பற்றி வந்தவர்கள் ஒப்பிடுகிறார்கள். சந்தன கட்டைகள், சந்தன சுருள், அதை போலவே உப்பு, அதை போலவே செங்கற்தூள், இவைகளை இறுதியாக இட்டு சந்தன பேழையை அவரை பின்பற்றி வந்தவர்கள் நிரப்புகிறார்கள். மனிதகுல வரலாறு என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு மிக பெரும் வாழ்வு இன்றைக்கு முடிந்திருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு அமரராகி இருக்கிறார். அவருடைய அமைச்சரவை சகாக்கள் இந்த இடத்தை விட்டு போவதற்கும் மனமில்லாமல் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறார்கள். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பார்கள். எந்த மனிதன் வீட்டுக்கு வந்தாலும் அவன் துயரத்தை கேட்பதற்கு முன்பாக கூட நீ சாப்பிட்டாயா என்று கேட்கிற உத்தமமான தலைவன் அவன்தானே நமக்கு ஒப்பிட்டவன். அப்படிப்பட்ட உன்னத தலைவனுக்கு அவரை பின்பற்றுகிறவர்கள் இப்போது ஒப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உப்பை தின்று வளர்ந்தவர்கள் நாங்கள். அவருடைய உப்பை நாங்கள் தின்றிருக்க அவருடைய உடம்பில் எப்படி ஒரு நாள் உப்பு ஏறிற்று என்று கேட்டுக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு எங்களுக்கு மீண்டும் புரிகிறது. உத்தமமான ஒரு தலைவன், எங்களுக்கெல்லாம் ஒப்பிட்ட தலைவன், ஏழை எளிய மக்களுக்கு இந்த நாட்டில் உப்பு இட்டவன், வாழ்க்கையை தந்தவன், ஒளிவிளக்காக திகழ்ந்தவன். அப்படிப்பட்ட மகத்தான தலைவனுடைய சந்தன பேழை கல்லறைக்குள் இப்போது உப்பால் நடத்தப்படுகிறது. நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் மீண்டும் அது எதனால் சாரமாக்கப்படும் என்று பைபிளில் ஒரு வரி வரும். இந்த நாளில் அவர் என்றைக்கும் பூமியினுடைய சாரம் வற்றி போகாத உப்பாக இருந்தார். சாகாத வானம் நாம், இமயம் நாம், வாழ்வை பாடும் சங்கீத பறவை நாம், போதுவற்றி போகாத பொதியும் நாம், இமயம் நாம் என்றபடி அவர் என்றைக்கும் நம்முடைய நினைவில் வாழ்கிறார். அழித்தெழுத முடியாத அவருடைய புரட்சிகரமான திட்டங்கள் இந்த மண்ணில் இருக்கிற காலம் வரை கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், ஏழை எளியவர்கள் இந்த மண்ணில் கண்ணீரோடும் கவலையோடும் வாழுகிற காலம் வரை எம்ஜிஆர் என்கின்ற அமரரின் நினைவு நம் மத்தியில் இருக்கும். அவர் என்றைக்கும் நம்மோடு வாழ்வார். சிமெந்தி கலவையாலும், உப்பாலும், பன்னீராலும், வாசனை திரவியங்களாலும், செங்கல் தூளாலும், சந்தன தூளாலும், பச்சரிசியாலும் அவருடைய இந்த கல்லறை இப்பொழுது நிரப்பப்படுகிறது. அதற்கும் அப்பால் பல லட்சம் மக்களின் இதயத்தால் அது எப்போதும் நிறைந்திருக்கிறது. இனி எந்த நிலா காலத்திலும் இங்கே வருகிற மக்கள் எல்லாம் தென்றல் நடை நடந்து தமிழுக்கு என்றைக்கும் தமிழருக்கும் பாதுகாப்பாக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்களின் அந்த சயன மண்டபத்திற்கு அருகில் சாலமோனுடைய சயன மண்டபத்தைப் போல புரட்சி தலைவர் அமரர் எம்ஜிஆருக்கும் ஒரு பேரிடம், ஒரு நினைவிடம் இன்றைக்கு வாய்த்திருக்கிறது. ஒரு மகத்தான தலைவனுடைய வாழ்க்கை இன்றைக்கு முடிந்ததென்றாலும் உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். சில பேர் சாவதற்காகவே வாழ்கிறார்கள், இன்னமும் சில பேர் தான் வாழ்வதற்காகவே சாகிறார்கள். அப்படி வாழ்வதற்காகவே செத்துப்போன மகத்தான தலைவர் அமரர் பொன்மனச் செம்மல், புகழ் வாய்ந்த சரித்திர தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். எத்தனையோ பேர் பிறக்கிறார்கள், ஆனால் குழந்தைகள் எல்லாம் நேற்றைக்கும் இன்றைக்கும் சொல்வதை கேட்கிறேன், வாழ்ந்தால் எம்ஜிஆரை போல வாழ வேண்டும்,
என்று நினைக்கிற அளவிற்கு சாதகத்தை சரித்திரமாக்கி இருக்கிற தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் பாதகங்களை சாதகங்களாக்கி இருக்கிற ஒரு மகத்தான தலைவரை இப்பொழுதுதான் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவரை மரணம் நம்மிடமிருந்து பிரித்து விட்டது. மரணம் பிரித்தாலும் நினைவுகள் அழிவதில்லை என்பதைப் போல அவருடைய நினைவு இந்த மண்டலத்தில் எப்போதும் இருக்கும். நிலவு தேயலாம், சந்திரன் தேயலாம், வளரலாம். ஆனால் கல்லறைக்கு நாம் கையளித்த இந்த சந்திரன் தேய்கின்ற வளர்கின்ற சந்திரன் அல்ல. என்றைக்கும் நம் நெஞ்சத்து வானத்தில் அப்படியே பயணப்பட்டுக் கொண்டிருக்கிற சரித்திர நிலவு. இது ஒரு வரலாற்று சந்திரன். பூக்கூடை மேகத்துக்குள் புகுந்து விளையாடுகிற சந்திரனை போல ஆண்டுக்கு ஒருமுறை இருமுறை நொம்பலிலே படுப்பதும் நோய்வாய்ப்பட்டு கிடப்பதும் அவருக்கு வழக்கமானது. பேசி பேசி அரசியலில் மாற்றங்களை உருவாக்குகிற மகத்தானவர்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் பேச முடியாத நேரத்திலும் கூட தாய்மார்களே என்று தட்டுத்தடுமாறி பேசுகிற பொழுதிலே கூட லட்சம் தாய்மார்கள் எழுந்து நின்று எங்கள் தங்கமே நீ பேசாதே என்று சொன்ன ஒரு ஒப்பற்ற தலைவர் அவர். தமிழ்நாட்டுக்கு முதல்வராக இருந்தாலும் இந்திய தாயகத்தை மறக்காமல், இந்தியாவினுடைய மக்களை மறக்காமல், நடுவன் ஆட்சிக்கு ஊறு நேரக்கூடாது என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்த அந்த ஒப்பற்ற தலைவர். அந்த ஒப்பற்ற தலைவர் இப்பொழுது நினைவாகி இருக்கிறார். ஆமாம், எம்ஜிஆர் என்கிற மனிதர் மறைந்திருக்கிறார். ஆனால் எம்ஜிஆர் என்கிற மகத்தான நினைவு என்றைக்கும் நம் மத்தியிலே வாழும். ஒரு மனிதநேயமிக்க மாபெரும் மனிதரின் சகாப்தம் நிறைவு பெறுகிறது. வரலாற்றிலே ஒரு பொன்னேடு இன்றோடு முடிவுறுகிறது. அவர் கட்சி தொண்டர்கள் தங்கள் தலைவனை இழந்து தவிக்கிறார்கள். தமிழகம் தன் தண்ணீரில்லா புதல்வனை இழந்து தமிழ்த்தாய் அழுகிறாள். தமிழகம் கதறுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக உலகம் ஒரு உன்னதமான ஒளிமயமான ஆன்மநேயத்தோடு மனிதர்களை நேசிக்கின்ற ஒரு மனிதாபிமாக்க மாமகனை இழந்து தவிக்கின்றது. இந்த தவிப்பு இன்னொரு மனிதன் இந்த இடத்தை நிரப்புகிறவரை எழுந்து கொண்டே இருக்கும். அது எந்த நாள் என்று உலகமும் தமிழகமும் மனிதாபிமான மக்கள் அனைவரும் இயங்கிக் கொண்டே இருப்பார்கள். இப்பொழுது பொன்னுடல் வைக்கப்பட்டுள்ள அந்த செங்கல் கட்டிடத்தின் மீது பளிங்கு கல்லை பாவிக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் மிகுந்த சிரத்தையுடன் அதை உரிய இடத்தில் பதிப்பதற்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள். கல்லை அடுத்து சூடம் கொளுத்தப்பட்டு எரிந்து கொண்டுள்ளது. கருப்பு பளிங்கு போர்த்தப்பட்டு விட்டது. கற்பூரம் எரிந்து கொண்டே இருக்கிறது. எரிகிற கற்பூரம் அணைந்து போகலாமே தவிர அவரின் நினைவு என்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். இது அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ லட்சியங்களில் ஒன்று என்று சொல்ல வேண்டும். இந்த நாட்டு இளைஞர்களும் படித்தவர்களானாலும் படிக்காதவர்களானாலும் என்றைக்கும் நினைவிலே கொள்ள வேண்டிய அருமையான லட்சியங்களை தன்னுடைய திரைப்படத்தால், தனது ஆட்சியால், தான் கண்ட கழகத்தின் மூலமாக இனி எத்தனையோ மேடைகளால் அவர் எழுதி காட்டியவர், தொகுத்து காட்டியவர். அந்த மகத்தான வாழ்வு இன்றைக்கு நிறைந்திருக்கிறது. தமிழகத்தின் அதிகாரத்தில், இந்தியாவினுடைய அதிகாரத்தில் ஒரு மாபெரும்
சோக நாகம் இன்றைக்கு நடந்தேறிவிட்டது. இது ஒரு நீண்ட நாடகத்தின் கடைசி கட்டம் அல்ல, ஆனால் ஒரு துன்பியல் நாடகத்தின் தொடக்க காட்சி என்பதைப் போல அவர் இல்லாத இந்த நிறைவான இடத்திற்கு லட்சோப மக்கள் இருக்கிறார்கள். அதை நிரப்புவதற்கு, அவர் இல்லாத இடத்தை நிரப்புவதற்கு அவரால் பயன்பெற்ற, அவரால் பலன் பெற்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒன்றுதான் நமக்கெல்லாம் ஆறுதலாக இருக்கிறது. அவர் இன்றைக்கு கண் விழுந்து கொண்டிருக்கிற இதே கடற்கரையில் பாரதத்தினுடைய பிரதமர் மாண்புமிகு ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்லுகிற போது இலங்கை இந்தியர் ஒப்பந்தம் சாத்தியமாகி இருக்காது. எம்ஜிஆர் என்கிற ஒருவர் இல்லாவிட்டால், எம்ஜிஆர் என்கிற மனிதனுடைய உழைப்பு இல்லாவிட்டால் என்று எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக உரைத்தார்கள். எல்லாம் சப்த மண்டலமெல்லாம் அமரர் எம்ஜிஆர் என்பதே நிரம்பி நிற்கிறது.